தரமான சுவையான வீட்டு சமையல் இனி உங்கள் வீடுகளில். வித்யாஸ் ஹோம் கிச்சன். கான்டாக்ட் 9840639648. இல்லை, நோய் இல்லாமல் இருக்கிறதுக்கு மூலிகை இருக்குது, நோய் வரவிடாமல் தடுக்கிறதுக்கு மூலிகை இருக்குது. ஆனால் அதுக்கான உணவு முறைகள்லாம் இருக்குது. நான் எது வேணாலும் சாப்பிடுவேன், நான் எப்படி வேணாலும் இருப்பேன், எனக்கு இப்படி இருக்கணும் அப்படி சொல்ல முடியாது. அவங்களே பண்ணிக்கலாம். நாங்களே நிறைய பேருக்கு சொல்லுவோம் செக்குரிமேனி நாங்கள் சொல்கிறோம். ஆமாம், மல்டி விட்டமின் கீரை அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்களே வாங்கி போய் பயிர் பண்ணி அவங்கள டெய்லி ஒரு கைப்பிடி அளவு சாப்பிட்டுக்குங்கன்னு சொல்லுவோம். எந்த பிரச்சனையுமே வரக்கூடாதுன்னு கேட்டாங்க. அது எப்படி வாழ்க்கையில் பிரச்சனை வராமல் இருக்குமா? முடியாது. ஹைப்பர் டென்ஷன் சொல்கிறாங்கல்ல, அதோட வேகத்தை குறைச்சிருக்கோம், அவங்களுக்கு சரி பண்ணியிருக்கோம். ஆனால் ஆட்டிசம் சரி பண்ண முடியாது. இல்லை, மூலிகையில் அவங்களுக்கு சுகப்பிரசவம் ஆகிறதுக்கெல்லாம் வழி இருக்குது. ஆனால் அதுலேயும் அவங்க உணவு முறை, அப்புறம் கொஞ்சமாவது அவங்க வேலை செய்யணும். என்ன மூலிகை சொல்லலாமா? அது தப்பாக மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஆட்டிசம் வராம தவிர்க்கிறதுக்கு இப்போ பிறவிலேயே அந்த மாதிரியான பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா வருது இல்லையா? அது பண்ணலாம். அவங்க எங்ககிட்ட வரும்போது இப்போ 400க்கு மேலே இருக்குன்னா அவங்க உடனே அலோபதி மருந்தை ஸ்டாப் பண்ணக்கூடாது. அவங்க எது எடுத்துக்கிட்டு இருக்காங்களோ அதை நிறுத்தக்கூடாது. எங்கள் மருந்து சாப்பிடணும், அதுவும் சாப்பிடணும். அப்புறம் அவங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம எல்லா நாளும் ரொம்ப அன்பா போகர் ஐயா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய போகர் அருட்செல்வி அம்மாவை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்கோம். அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. லாஸ்ட் வீடியோவும் உங்ககிட்ட பேசிட்டு படத்தை தொடர்ந்து அடுத்தடுத்து நம்ம வீடியோஸ்ல பயணிக்கிறதுமா. போன வீடியோஸ்ல பேசும்போது நிறைய பேர் உங்களை நேரில் சந்திச்சிருந்தாங்க இல்லையா? நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு உங்களை பார்த்துருந்தாங்க. என்ன மாதிரி குறைகள்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க? எதெல்லாம் நீங்கள் நிவர்த்தி பண்ணி கொடுத்துருக்கீங்க? நிவர்த்தி எல்லாம் அவங்க ஆயிடுச்சுக்கா ஆகலையான்னு அவங்க தெரியாது. வந்தாங்க, நோய்க்கு வந்தாங்க. எப்போவுமே இளமையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது அப்படின்னு கேட்டாங்க. சரி, இப்போ ஒரு வியாதிகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கேட்டகரிமா அதெல்லாம் நம்ம பேசுவோம். ஆனால் நீங்கள் இப்போ சொன்னதுமே டக்குனு இளமையாக இருக்கணும்னு கேட்டாங்க என்றைக்குமே. அப்படிங்கும்போது அதுக்கான மூலிகைகள் மூலியமாக நம்ம அப்படி வச்சுக்க முடியுமா? அதுக்கு சாத்தியம் தானா? இல்லை, நோய் இல்லாமல் இருக்கிறதுக்கு மூலிகை இருக்குது, நோய் வரவிடாமல் தடுக்கிறதுக்கு மூலிகை இருக்குது. ஆனால் அதுக்கான உணவு முறைகள்லாம் இருக்குது. நான் எது வேணாலும் சாப்பிடுவேன், நான் எப்படி வேணாலும் இருப்பேன், எனக்கு இப்படி இருக்கணும் அப்படி சொல்ல முடியாது. மூலிகையெல்லாம் இருக்குது. மூலிகை இருக்குது, இளமையாகவே வச்சுக்கவும் மூலிகை இருக்குது. ஓ, சிறப்பு. எந்த நோயுமே வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் கேட்டிருந்தாங்க. எப்போவுமே சந்தோஷமாகவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் கேட்டிருந்தாங்கன்னு சொன்னீங்க. ஆனால் வாழ்க்கையில் என்றைக்குமே சந்தோஷம் அப்படிங்கிற ஒரே ஒரு திசையை நோக்கியே பயணப்படுறதுங்கிறது நல்லா இருக்குமா? அது சாத்தியமா? அது சாத்தியம் இல்லை. அப்படி யாருமே இருக்க முடியாது. அப்புறம் வாழ்க்கைனா எல்லாமே தான் இருக்கும். எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு தான் நம்ம வாழ முடியும், வேறு வழி கிடையாது. எந்த பிரச்சனையுமே வரக்கூடாதுன்னு கேட்டாங்க. அது எப்படி வாழ்க்கையில் பிரச்சனை வராமல் இருக்குமா? அப்போது நீங்கள் அவங்களுக்கு கொடுத்த பதில் என்னவா இருந்ததுமா? இந்த இளமைக்கு மூலிகை ஏதாவது எடுத்துக்கோங்கன்னு கொடுத்தீங்களா? இல்லை அப்படி இல்லை, நோய் வராமல் தடுக்கிறதுக்கு மூலிகை இருக்குது, அது சாப்பிடுங்க. அப்புறம் நீங்கள் அந்த மாதிரி எதிர்பார்ப்பு கூட உங்களுக்கு வேண்டாம், அது கூட உங்கள் மனசை கஷ்டப்படுத்தும், வேண்டாம். அன்னன்னைக்கு என்ன நடக்குதோ அதை சந்தோஷமாக ஏற்று கடந்துருங்க அப்படின்னு சொன்னேன். சிறப்புமா. ஸோ அடுத்தது இப்போ சர்க்கரை வியாதிக்கு நிறைய பேர் உங்ககிட்ட கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சர்க்கரை வியாதிக்கு என்ன மூலிகை நம்ம வீட்டில் இருந்தே நீங்கள் இதை எடுத்துக்கலாம் அப்படின்னா எதை எடுத்துக்கலாமா? எந்த மூலிகை எடுத்துக்கலாம்?
சர்க்கரைக்கு வீட்டில இருந்து சாப்பிட்றதுன்றது எதுவும் இல்லை. உணவு முறை ரொம்ப முக்கியம். எந்த மாதிரி இருக்கணும் அந்த உணவு முறை? அந்த உணவு முறையில் வாழைப்பழம் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது, பழங்கள் சாப்பிடக்கூடாது பொதுவாக. ஆனால் அதில் சில பழங்கள் எடுத்துக்கலாம். அந்த எடுத்துக்கக்கூடிய பழங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். என்னென்ன பழங்கள் வந்து ஆப்பிள், கொய்யா, பப்பாளி, சீத்தாப்பழம், இந்த 4 அவங்க யோசிக்காமல் எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு பழம் சாப்பிட்லாம். ஆனால் இனிப்பு வந்து எந்த விதத்துலேயும் அவங்க எடுத்துக்கக்கூடாது. இப்போ நிறைய பேர் வந்து நான் காஃபிக்கு கரும்பு சக்கரை போட்டு குடிச்சுக்கிறேன், வெல்லம் போட்டு குடிச்சுக்கிறேன், கருப்பட்டி போட்டு குடிச்சுக்கிறேன் அப்படின்லாம். செவ்வாழைப்பழம், நாட்டு சக்கரை, கருப்பட்டியெல்லாம் நல்லதுன்னு பொதுவாக பரவலாக அப்படி இருக்கும் போல். அதை கேட்டுட்டு வந்து கேட்குறாங்க. இனிப்பு சுவை உள்ளது எதுவுமே சாப்பிடக்கூடாது. 3 மாதம் அப்படி இருந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க எல்லாமே சாப்பிட்லாம், எல்லாமே சாப்பிட்டுக்கலாம். அப்போ சர்க்கரை வியாதியை முழுமையாக குணப்படுத்த முடியுங்களா? கண்டிப்பாக முடியும். ஆனால் நிறைய இடங்களில் வந்து சர்க்கரை வியாதிங்கிறது ஒரு தொடர் வியாதியாக இருக்குது. இப்போ மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா வாழ்க்கை முழுவதுமே வந்து அவங்க அந்த மாத்திரையை எடுத்துக்கிட்டே தான் ஆகணும். இன்சுலின் எடுக்கிறவங்க அந்த இன்சுலின் எடுத்துக்கிட்டே தான் ஆகணும். அப்படியெல்லாம் இல்லை. சொல்கிறாங்களே, க்யூர் ஆகி லோ சுகர் ஆனவங்கலாம் இருக்காங்க. அவங்க முதல்ல சின்ன வயசில் எப்படி சாப்பிட்டாங்களோ அது மாதிரி எல்லாமே சாப்பிட முடியும். இப்போ அவங்கக்கிட்ட இப்போ அந்த மாதிரி மருத்துவத்துக்கு வராங்கங்கும் போது சுகர் லெவல்லாம் இப்போ அதிகமாக போயிட்டுருக்கு. 450 வரைக்கும்லாம் போய் தொட்டுட்டு வராங்க. அந்த மாதிரி அதிகமாக இருக்கிற சுகர் இருக்கக்கூடியவங்க எவ்வளோ நாட்களில் மருந்து எடுத்துக்கிட்டாங்க ப்ராப்பரானா சரியாகும்? அவங்க எங்ககிட்ட வரும்போது இப்போ 400க்கு மேலே இருக்குன்னா அவங்க உடனே அலோபதி மருந்தை ஸ்டாப் பண்ணக்கூடாது. அவங்க எது எடுத்துக்கிட்டு இருக்காங்களோ அதை நிறுத்தக்கூடாது. எங்கள் மருந்து சாப்பிடணும், அதுவும் சாப்பிட்ணும். அப்புறம் அவங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்கல்ல, அதில் தெரியும் அவங்களுக்கு. அப்போ அதை வந்து படிப்படியாக குறைக்கணும். குறைச்சி நார்மல் ஆனவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ உணவு பழக்கம் மூலியமாகவும் இந்த மூலிகை மருந்து மூலியமாகவும் நிச்சயமாக என்ன உணவு மருந்து சாப்பிட்டாலும் உணவு கட்டுப்பாடு இருக்கணும். உணவு கட்டுப்பாடு அவசியம். சரிம்மா. இப்போ அதே போல் கொலஸ்ட்ரால் இந்த ப்ரெஷருக்காகவும் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்குமே ப்ரெஷர் குறையிறதுக்காக வீட்டில் வைத்தியம் பண்ணிக்க முடியுமா? அவங்களுக்கு ஏதாவது மூலிகை பொருட்கள் இருக்கா? அவங்களே பண்ணிக்கலாம். நாங்களே நிறைய பேருக்கு சொல்லுவோம். செக்குரி மேனி நாங்கள் சொல்கிறோம். செக்குரி மேனி? ஆமாம், மல்டி விட்டமின் கீரை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கீரை வந்து இதில் கோயம்புத்தூர் அக்ரி யூனிவர்சிட்டியில் நிறையா கிடைக்குது நாற்று. நாங்களே வாங்கி போய் பயிர் பண்ணி அவங்களுக்கு டெய்லி ஒரு கைப்பிடி அளவு சாப்பிட்டுக்குங்கன்னு சொல்லுவோம். சொல்கிறீங்க. சரி. அதே போல் இப்போ நிறைய உங்களுக்கு நம்ம வீடியோஸ் போட்டதுக்கு அப்புறமா நம்மளுடைய சேனலை தொடர்பு கொண்டு கேட்டதுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டிசம் வந்து முழுமையாக குணப்படுத்த முடியுமா அப்படின்னு குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய? முடியாது. ஹைப்பர் டென்ஷன் சொல்கிறாங்கல்ல, அதோட வேகத்தை குறைச்சிருக்கோம், அவங்களுக்கு சரி பண்ணியிருக்கோம். ஆனால் ஆட்டிசம் சரி பண்ண முடியாது. இப்போ ஆட்டிசம் வராமல் தவிர்க்கிறதுக்கு இப்போது பிறவிலேயே வந்துட்டு அந்த மாதிரியான பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக வருது இல்லையா? அது பண்ணலாம். அது வந்து யாருக்கு நிறையா நான் பார்த்த வரைக்கும் பிளட் குரூப் வந்து நெகட்டிவ் குரூப் இருக்குல்ல, அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு அது அதிகமாக நான் தெரிஞ்சுக்கிட்டது. நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கிறவங்களுக்கு அதிகமான அந்த ஆட்டிசம் குழந்தைகள் வர. அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே அந்த மூலிகைகளை சாப்பிட்டுட்டா அதை தவிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அலோபதி மருத்துவம் வந்து எடுத்துக்கிறாங்கன்னு வைங்களேன், இப்போ கன்சீவாக இருக்கக்கூடியவங்க. இப்போ நான் திடீர்னு வந்து இந்த சித்தா மூலிகையும் எடுத்துக்கும் போது கர்ப்பிணிகள் அதை எடுத்துக்கும் போது ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. மூலிகை வந்து யார் வேணாலும் எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். அவங்க எந்த ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாலும் எடுத்துக்கலாம். மூலிகை வந்து அது சாப்பிட்டா அது சாப்பிடக்கூடாது, பாதிப்பு வரும்ன்றதே கிடையாது. மூலிகை பொடிகள் எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டா எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் இன்னைக்கு வந்து பரவலாக எல்லா இடங்களையுமே எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆவாரம்பூ பொடி, கடுக்காய் பொடி, இந்த மாதிரி நிறைய பொடிகள் எல்லாமே விற்க ஆரம்பிச்சுட்டாங்க இல்லைங்களா? அதே போல் சோஷியல் மீடியாவில் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும், சுகருக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் இது சாப்பிடலாம் அப்படின்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க எடுத்துக்கிறாங்க. அவங்களாம் இதனால ஏற்படக்கூடிய விளைவுகளும் பாதிப்புகளும் ஒரு பக்கம் இருக்க தான் செய்யுது. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போ பவுடராக கடையில் கிடைக்கும்போது அவங்களே மாற்றி கொடுக்கறதுக்கோ இல்லை மூலிகையை கரெக்டாக தெரியாமல் கொடுக்கறதுக்கோ சான்ஸ் இருக்குது. அப்புறம் சுத்தமாக இருக்குமான்றது தெரியாது. அதனால் நீங்களே அவங்களே ஆவாரம்பூ பறித்து கடுக்காயை அவங்களே தட்டி பவுட்ரு பண்ணி அப்படி சாப்பிட்டா தாராளமாக சாப்பிடலாம். ஆனால் இப்போ சுகருக்கு வந்து ஆவாரம்பூ பொடி சாப்பிடலான்னு சொல்கிறாங்களம்மா. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சுகருக்கு இது சாப்பிடாதீங்க, ஏன்னா இது சாப்பிட்டா அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சுகருக்கு நிஜமாவே சரியானதுனா? உலகத்தில் பிறந்திருக்கிற எல்லாரோட உடம்பும் வேறு வேறு. எல்லாருக்கும் ஒரே மருந்து ஒத்து போகும்னு சொல்ல முடியாது. அவங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி
இது ஒத்துக்குதா ஒத்துக்கலையான்னு அவங்க கண்டுபிடிச்சி ஒத்துக்கலைன்னா விட்டுறணும். இப்போ பொதுவாகவே இப்போ காலங்கள் அப்படியே மாறிக்கிட்டே வந்துட்டு இருக்கு. இதுல நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் தான் வந்து நம்மளுடைய உடல் ரீதியான மாற்றங்களுக்கு அதிக காரணம் அப்படின்னு சொன்னாலுமே கூட நீங்க இந்த துறையில இருக்கிறதுனாலையும் போகரையாவுடைய அருள் உங்ககிட்ட இருக்கிறதுனாலையும் இந்த ஒரு கேள்வி, எதனால வந்து இப்போ இந்த உலகத்துல இந்த ஃபெர்டிலிட்டி சென்டருங்கிறது அதிகமாயிட்டே இருக்கு? எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, பழைய உணவு முறையே இப்போ இல்லை, எல்லாம் மாறிடுச்சு. அந்த உணவு முறை மாற்றம்தான் இப்போ நிறைய பேருக்கு குழந்தை இல்லாததுக்கு காரணம்னு நினைக்கிறேன். அந்த உணவு முறையை வந்து இப்போ சரி விகிதத்தில் எடுத்துக்கிட்டு சரியா இருந்தது அப்படின்னாலே இது சரியாக்கிடும். கண்டிப்பா. எப்போ இருந்து அந்த இப்போ குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது அது குழந்தைக்கான தயாராகக்கூடிய நிலையிலிருந்து அது இருக்கணுமா, இல்லை ஆரம்பத்திலிருந்தே அவங்களுடைய உணவு பழக்க வழக்கம் சரியா இருக்கு? இல்லை, அவங்க எப்போவுமே உணவு வந்து கவனமாக இருக்கணும், சரியான முறையில் சாப்பிடணும். இப்போ நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அதே போல் நார்மல் டெலிவரி சுகப்பிரசவம் அப்படிங்கிறதே குறைவாயிட்டு இருக்கு. எங்கே பார்த்தாலும் வந்து சிசேரியன் தான் அப்படின்னு. இதுக்கு மூலிகை மூலியமாக ஏதாவது வைத்தியம் பண்ண முடியுங்களா, இல்லை வேற ஏதாவது மாற்று முறை இருக்கா? இல்லை, மூலிகையில் அவங்களுக்கு வந்து சுகப்பிரசவம் ஆகிறதுக்கெல்லாம் வழி இருக்குது. ஆனால் அதுலேயும் அவங்க உணவு முறை, அப்புறம் கொஞ்சமாவது அவங்க வேலை செய்யணும். உடல் உழைப்புன்றது கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்தாலே சுகப்பிரசவம் நடந்துடும். சரி, ஒருத்தருடைய உடல் வாக பொறுத்து உடல் வாகு தகுந்த மாதிரி மூலிகை அவங்களே தயார் பண்ணி சாப்பிட்ற மாதிரி சொல்லலாம். பிரசவத்துக்கு அப்புறமா எது மாதிரியான டெலிவரியா இருந்தாலும் பெண்களுக்கு உடல்ல வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படுது, அதே போல குறைபாடுகளும் ஏற்படுது இல்லையா? இதை சரி செய்யறதுக்கு உங்ககிட்ட மூலிகை இருக்குங்களா? மூலிகை இருக்கு. எதுனாலுமே அவங்களோட உணவு முறையை அவங்க கவனமாக வச்சுக்கணும். ஏன்னா அந்த காலத்தில் 10 குழந்தைகளுக்கு மேலே பிறந்தவங்க கூட நல்லா இருந்தாங்க. இன்னைக்கு இப்போ ஒரு குழந்தை பிறந்தாலே ரொம்ப நான் கஷ்டப்படுறேன்னு சொல்கிறது உணவு வாழ்க்கை முறை சரியில்லை. வாழ்க்கை முறை சரியில்லை. இது எந்த மாதிரி சரி செஞ்சுக்கலாம்? பழைய காலத்துக்கு போகணும், பழைய சாப்பாடு சாப்பிட்ணும், எல்லா தானியங்களும் சாப்பிட்ணும், வேகமாக தயார் பண்ணி சாப்பிட்ற உணவுகளை விட்டுறணும். எனக்கு தெரிஞ்சது இதுதான். இப்போ நிறைய பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி அன்றைக்கெல்லாம் அந்த காலத்துலாம் பார்த்தா 10 பேர் 20 குழந்தைகள் எல்லாமே பெற்றெடுத்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக மறுபடியும் அவங்களுடைய வேலைகளெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த உடம்பு பற்றின கவலைகளோ இல்லை கவனமோ அவங்களுக்கு இருந்ததா இல்லையாங்கிறது தெரியல. ஆனால் இன்றைக்கி வந்து உடனே நான் வந்து உடம்பு குறைக்கணும், எனக்கு வந்து அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகுது, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன், என்னோட முடியெல்லாம் கொட்டி போயிடுச்சு, இந்த மாதிரியான குறைபாடுகள் நிறைய குறைகளாக வந்து சொல்லிட்டு கேட்டுட்டு அதுக்கான தீர்வுகளுக்காக வெயிட் பண்ணிட்டு நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது மூலிகைகள் இருக்கா? நான் பொதுவாக சொல்கிறது என்னன்னா, இன்னைக்கு வர்ற தானியம் எல்லாமே மருந்தில் தான் விளைஞ்சு வருது. அது யாரையுமே குறை சொல்ல முடியாது, விளைய வைக்கிறவங்களும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா அதெல்லாம் அடித்தாதான் அவங்க வந்து இன்னைக்கு இருக்கிற நோய்கள்லேருந்து, பயிருக்கு வர நோய்கள்லேருந்து பயிரை காப்பாற்ற முடியும். அதைத்தான் நம்ம சாப்பிட வேண்டியது இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் கவனமாக இருந்துக்கிட்டால் குறைச்சிக்கலாம், எல்லா உடல் பிரச்சனையும் குறைச்சிக்கலாம். இப்போ எப்படி பார்த்தாலும் எல்லாத்துலேயுமே கெமிக்கல் தான் இருக்குது. அப்போ நாங்கள் எதை தான் சாப்பிட்றதுங்கிற ஒரு கேள்வி வருதுங்களே. எதில் கெமிக்கல் இருக்குது இல்லைன்னு தெரிஞ்செல்லாம் யாருனாலையும் சாப்பிட முடியாது. நமக்கு தெரிஞ்ச அறிவை வச்சு தான் நம்ம அதை பார்த்துக்கணும். இயற்கையாக இருக்கக்கூடிய விஷயங்களை சாப்பிட்டு சரி பண்ணிக்கணும். இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா குழந்தை பிறப்புக்கு அப்புறமா குழந்தைக்கு அதிகப்படியான தாய்மார்கள் தாய்ப்பால் கொடுக்கறது அப்படிங்கிறது சில இடங்கள்ல சரி வர கொடுக்குறாங்க, சில இடங்கள்ல வந்து குறிப்பிட்ட இந்த மாதத்துக்கு போதுங்கிறாங்க. ஆனால் ஒரு குழந்தைக்கு எத்தனை மாதம் வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கணும், தாய்ப்பால் சரியாக சுரக்கிறதுக்கான மூலிகைகளும் உங்ககிட்ட இருக்கா? தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு மூலிகை இருக்குது, உணவு முறையும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக 1.5 வயசு வரைக்கும் கொடுக்கணும்.